ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிளேரெட் வச்சு லாகின் பேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லாகின்ல இருக்கிற யூசர் நேம், இமெயில் ஐடி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுனா எப்படி நம்ம கிளிக் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிளேரெட்டை வச்சு எப்படி அசெஷன் பண்ணுறது, பிளேரெட் கான்ஃபிகரேஷன்னா என்ன, பிளேரெட்டில் எப்படி கமெண்ட் வச்சு ரன் பண்ணுறது எல்லாம் ப்ரீவியஸில் சொல்லியிருப்பேன். டுடே வி வில் டிஸ்கஸ் ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணி அந்த வெப்சைட்டில் இருக்கிற கரெக்டாக லாகின் சைன்அப் ரெண்டுத்தையும் இன்றைக்கி பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க மக்களே பண்ணலாம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் இம்போர்ட் டெஸ்ட் டெஸ்ட்டையும் இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேற என்ன இம்போர்ட் பண்ணணும்? யா எக்ஸ்பெக்ட் இதையும் இம்போர்ட் பண்ணுறோம். எதுலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம்? ஃப்ரம் playwright test. This is the first step. ரெண்டாவது டெஸ்ட், நம்ம மேலே இம்போர்ட் பண்ணதை கீழே வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஓப்பன் பேரந்தசிஸ், ஓப்பன் கொட்டேஷன். இதில் என்ன எழுதுறோம்னா, ஃபர்ஸ்ட் சைன் அப் படிச்சு பண்ணலாம். சைன் அப், ஓகே, கமா அசிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அசிங் ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன் open parenthesis use page other than open flower packet. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க பண்ணுறோம், முடிஞ்சு. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ். ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ் வந்து ஆட்டோ சேவ் ஆகிட்டுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் ஆப்ஷன் காட்டும். இப்போ இது சும்மா ஒரு எம்டி டெஸ்ட் கேஸ். இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஒன்றும் நடக்காது, ஒரு எம்டி டெஸ்ட் கேஸ். ஒன் டெஸ்ட் ஒன் யூஸிங், இது ஒன்றுமே இல்லை. இதில் தான் நம்ம ஒன்று ஒன்றா ஃபில் பண்ண போகிறோம். முதல்ல வந்து பேஜ் டாட், அதுக்கு முன்னாடி அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்டில் ஒவ்வொரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனுக்கும் அவைட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த அவைட் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் இல்லைன்னா ப்ளீஸ் லீவ் திஸ் கமெண்ட். ஓகே, அவைட் பேஜ் டாட் கோ டு, இந்த கோ டு அப்படின்னு போட்டுருது. அவைட் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அப்புறம் பிளேரெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆட்டோ வெயிட் மெக்கானிசம் தான். ஆட்டோ வெயிட் மெக்கானிசம் மீன்ஸ் செலினியமில், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் செலினியமில் சொல்லியிருப்போம் எதுக்கு எடுத்தாலும் டைம் டாட் ஸ்லிப் கொடுத்துருப்போம் அப்படின்னு. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் டைம் டாட் ஸ்லிப் எதுக்குமே கொடுக்க மாட்டோம். எல்லாமே மேனுவலாக அழகாக ஆட்டோ வெயிட் மெக்கானிசமில் கரெக்டாக ரன் ஆகும். அதுதான் பிளேரெட்டோட ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இந்த வெப்சைட், இதாங்க அந்த வெப்சைட். இது ஒரு கான்செப்ட் கிரேஸ் அப்படின்ற ஒரு புக்கிங் வெப்சைட்டோட முதல் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே நம்ம இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி லாகின் பண்ணோம். ஸோ இதுதான் ஃபார்மெட்டு. இந்த லாகின் பண்ணோம், முதல்ல சைன்அப் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா, 3 டாட்டை கிளிக் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ரைட் கிளிக் அண்ட் கோ இன்ஸ்பெக்டில் ஃபஸ்ட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுமா. ஸோ அதுக்கு வந்து இந்த ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டாங்கல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், டெவலப்பர் வந்து அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு, நமக்கு ரொம்ப வேலையை சுலபமாக்கிக்கிறான்னு அர்த்தம். இந்த ஐடியை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இந்த ஐடியை காப்பி பண்ணிவிட்டு எப்படி பிளேரெட்டில் போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். பிளேரெட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய லொக்கேட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன லொக்கேட்டர் இருக்குன்னா, ஒன்று பேஜ் டாட் லொக்கேட்டர். ஈஸியாக பேஜ் டாட் லொக்கேட்டரில் நம்ம ஒரு எலமெண்ட்டை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். லொக்கேட்டர் வந்து நான் ஐடி எடுத்தாலும் இங்கே ஆஷ் சிம்பிள் மட்டும் போட்டே ஆகணும். ஏன்னா பிளேரெட்டோட சின்டாக்ஸ் அப்படி தான் வரும். இந்த ஆஷ் சிம்பிள் போடாமல் போட்டால் இது வந்து எலமெண்ட் நாட் இன்டராக்டபிள்னு வருங்க. அதுக்காக இந்த ஆஷ் சிம்பிளை போடுங்க. தென் கிளிக், நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிளிக் தானே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கிளிக் அப்படின்ற மெத்தடை நான் கால் பண்ணுறேன். இது ஒரு லொக்கேட்டர். அதுக்கப்புறம் பேஜ் டாட் கெட் பை ரோல் அப்படின்னு ஒன்று இருக்குது. பேஜ் டாட் கெட் பை லேபிள் இருக்குது. நான் உங்களுக்கு அது நான் டைப் பண்ணி காட்டுற பாருங்கள். பேஜ் டாட் கெட் பைன்னு போட்டால் ஆட்ரிபியூட் வச்சு நம்ம வந்து பேஜோட ஆப்ஜெக்ட் எடுக்கலாம். அந்த லொக்கேட்டரை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஆல்ட் டெக்ஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? ஆல்ட் டெக்ஸ்ட்னால் அந்த இமேஜோட ஆல்ட் டெக்ஸ்ட் இருக்கும்ல, அந்த ஆல்ட் டெக்ஸ்ட்டை வச்சு எடுக்கலாம். லேபிள்னால் அது வந்து இது யூஸ் பண்ணுறது அவங்க லேபிள் வச்சா அந்த யூசபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சு லேபிள் வைப்பாங்க. பெரும்பாலும் இந்த டேக், யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் இருக்கும்.
அந்த லேபிள் நேமை வச்சு எடுக்கலாம், பிளேஸ் ஹோல்டர் வச்சு எடுக்கலாம். கெட் பே ரோல் அப்படின்னா இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். கெட் பே ரோல்ன்றது எப்படின்னா, ஒரு ரோலுனா பட்டன், லிங்க்கு, ஸோ அடுத்து என்னென்னலாம் ரோலாக இருக்கும், பட்டன், லிங்க்கு, ஹெச்எஃப், அது நிறைய ரோல் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ரோல் எல்லாமே இதில் போட்டு எடுத்துடலாம். ஒரு பட்டன் இருக்குது, பட்டனுக்குள்ளே சப்மிட் இருந்துச்சுன்னா அது எப்படி எடுக்கிறதுன்னு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். டெஸ்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட் ஐடி வச்சு எடுக்கலாம். பை டெக்ஸ்ட், அதாவது அந்த டெக்ஸ்ட்டு அந்த வெப் அப்ளிகேஷனில் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதை வச்சு எடுக்கலாம். டைட்டில் வச்சு எடுக்கலாம். ஸோ இவ்வளோ இருக்குங்க, இவ்வளோ லொக்கேட்டர் இருக்குது. இதுதான் சிலோனியம் பிளேரெட்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். சிலோனியமில் இவ்வளோ லொக்கேட்டர் நம்மளால் பார்க்க முடியாது, இதில் இவ்வளோ லொக்கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹேம்பர்கர் ஒர்க்கில் கிளிக் பண்ணுறோமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது 2 ஸ்டெப் மட்டும் ஒர்க் ஆகுதான்னு கிளிக் பண்ணுவோம். என்னோடய வெப்சைட் என்னோடய இதுவை ரன் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு சைன்அப் ஆகுது. சைன்அப் ஆகிட்டு இருங்க, வெயிட் பண்ணுங்கள், நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. நமக்கு எந்த யூஐயும் இங்கே வராது. ஏன்னா அதுக்கு பிளேட் கான்ஃபிகரேஷனில் யூஐக்காக இங்கே ஹெட்லெஸ் ஃபால்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போதைக்கு அந்த ஹெட்லெட் ஃபால்ஸ் நம்ம கொடுக்கல. நம்மளோட டெஸ்ட்டு ஒழுங்காக ரன் ஆகுது, பட் நமக்கு எந்த யூஐயும் ஷோ ஆகலை இல்லையா. ஸோ அதுக்காக npx playwright டெஸ்ட் நம்ம இப்படி கொடுத்தோம்னா 2 டெஸ்ட்டுமே ரன் ஆகும். இங்கே பாருங்கள், டெஸ்ட்டுன்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற login.spec இதுவும் ரன் ஆகும், இந்த test.specன்ற 2மே ரன் ஆகும். நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த login.spec மட்டும் ரன் ஆகணும் இல்லையா. அதுக்காக // login.spec.js கொடுத்துட்டு -cadet ஹெட்டர்னு கொடுக்கணும். இந்த ஹெட்டர் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஐ நம்மளுக்கு ஷோ ஆகுங்க. இந்த ஹெட்டர் கொடுக்கலன்னா அந்த யூஐ ஷோ ஆகாது. இந்த ஹெட்டர் கொடுத்தா குரோம், வெப்கிட் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸோட யூஐ நம்மளுக்கு ஷோ ஆகும். அதுக்காக இந்த ஹெட்டர் கொடுப்போம். இந்த ஹெட்டரை நம்ம பிளேட் கான்ஃபிகரேஷன்லேயும் கொடுக்கலாம். நான் அடுத்த அப்கமிங் வீடியோஸில் நான் அதை உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறேன். பாருங்கள், அழகாக ஷோ ஆகுது பாருங்கள். நம்ம கண்ணா பின்னான்னு எல்லா ப்ரௌசரையும் கொடுத்து வச்சுருக்கோம். முதல்ல அந்த எல்லா ப்ரௌசர்லையும் கொடுத்து வச்சதை கம்மி பண்ணணும். நான் அதை எப்படி மாற்றுறேன்னு கவனமாக பாருங்கள். கான்செப்ட் ப்ரைஸ் வெப்சைட் ஷோ ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோமோ அது கரெக்டாக அந்த ஹேம்பர்கர்னு கிளிக் ஆகுது பாருங்கள். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. நான் கிளிக் பண்ணல. நான் ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டு மட்டும் ரன் பண்ணிவிட்டு நானும் உங்களை மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இதுதான் மக்களே, இந்த டெஸ்ட்டு ரன் பண்ணுறது தான் இந்த பிளேரெட் ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது நம்ம ரிப்போர்ட்டு, நம்ம அடித்த 2 லைன் கோடுக்கான ரிப்போர்ட்டு. இது எப்படின்னா, குரோமியமில் கரெக்டாக அந்த ஹேம்பர்கர் ரன் ஆகலை. இந்த page.go to அப்படின்ற இது எலமெண்ட்டை இன்ட்ராக்ட் பண்ண முடியலன்னு வருது. அப்புறம் இந்த ஃபயர்ஃபாக்ஸில் கரெக்டாக ரன் ஆகுது, வெப்கிட் ரன் ஆகுது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிளேரெட் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு ப்ராஜெக்ட்ஸில் குரோமியம் மட்டும் இருக்கட்டும், ஃபயர்ஃபாக்ஸ் வெப்கிட்டை கமெண்ட் பண்ணிடுறோம். ஓகேவா. இப்படி கமெண்ட் பண்ணுறதுனால நமக்கு குரோமியம் மட்டும் ரன் ஆகும். பார்க்கலாமா. குரோமியம் மட்டும் ரன் ஆகும். இப்போ நம்ம ரன் கொடுத்தா குரோமியம் மட்டும் ரன் ஆகும். 1 டெஸ்ட் 1 ஒர்க்கர். பிகாஸ் நமக்கு இதுதானே தேவை, அதனால் அவ்வளோதான், கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. இப்போ இதோட ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் npx playwright show report. நம்ம இந்த ரிப்போர்ட்டை இப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சைனப்போட ரிப்போர்ட். ஃபஸ்ட்டு சைனப்போட ரிப்போர்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எழுத ஆரம்பிக்கலாம். login.specல அடுத்து என்ன, ஹேம்பர்கர் கிளிக் ஆகிடுச்சு. அவைட் page.locate ஹேம்பர்கர் கிளிக் ஆகிடுச்சு. ஹேம்பர்கர் கிளிக் ஆனால் மட்டும் போதுமா, அடுத்து என்ன நடக்கணும், இங்கே லாகினை கிளிக் பண்ணும். ஸோ அதே மாதிரி ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே லாகின் நேராக லாகின்ற இதில் உள்ள ஐடி கொடுத்துருக்காரு. டெவலப்பர் ஐடி கொடுக்கறதுனால ஜஸ்ட் அந்த ஐடியை மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல await page.locatorன்னு கொடுத்துட்டு ஓப்பன் parenthesis ஹேஷ் லாகின் லிங்கை கொடுத்துட்டேன். இங்கே .clickன்னு கொடுக்குறேன். ஓகேவா. .clickன்னு கொடுத்து நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இது வராது, இந்த கமெண்ட் இல்லை, இந்த கமெண்ட். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக ரன் ஆகுது மக்களே.
அடுத்து இப்போ நம்ம லாகின் கிளிக் பண்ணியாச்சா, லாகின் ரன் ஆகுது. லாகினை கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த சைனப் பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், சைனப் பண்ணிவிட்டு அந்த சைனப் பட்டனோட வேல்யூவில் தான் இங்கே இது கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ HTML சைனப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் தெரியுது, சைனப்னு. இப்போ நான் சொல்ல போகிறத கவனமாக கவனிங்க. இந்த வெப் அப்ளிகேஷனில் இந்த பேஜ், அதாவது இந்த லாகின் பேஜில் சைனப் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம இந்த சைனப் அப்படின்ற இந்த வார்த்தையை அழகாக கெட் பை டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு முறை மூலமாக எடுக்கலாம். அதுதான் நான் சொன்னேன் முதல்ல. அது எப்படி எடுக்கிறதுன்னு கவனமாக பாருங்கள். அவைட் பேஜ் டாட் கெட், இங்கே கெட்னு டச் போட்டாவே இங்கே வரும். கெட் பை டெக்ஸ்ட்டில் நம்ம இப்போ காப்பி பண்ணிட்டு வந்த அந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து இங்கே ஃபில் பண்ணிவிட்டு டாட் கிளிக், ஜஸ்ட் டாட் கிளிக் அப்படின்ற பேர்த்தில் நான் கால் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, சைனப் அப்படின்ற அந்த பட்டன் வந்து கிளிக் ஆகும் பாருங்கள். மேக்ஸிமைஸ் ஆகுது, அந்த சைனப் பட்டன் கிளிக் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா மக்களே? அவ்வளோ அழகாக ப்ரிடேட்டில் எழுதலாம். இந்த சைனப்ன்ற பட்டன் ஒன்றே ஒன்று தானே இருக்குது. இதுவே இங்கே 2 சைனப் இருந்துச்சுன்னா அது இந்த மெத்தட் யூஸ் ஆகாது மக்களே. ஒரே ஒரு சைனப் இருக்கிறதுனால நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எதுக்கு யூஸ் பண்ணியிருக்க முதற்கொண்டு நான் சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. இப்போ யூசர் நேமில் இன்புட் டைப்பில் ஐடி கொடுத்துருக்காரு. ஸோ ஐடி கொடுத்துருக்குறதா நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஐடியை மட்டும் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி இந்த இடத்துல அவைட் பேஜ் டாட், நம்ம என்ன பண்ணுறோம், ஐடி தானே போடுறோம். ஸோ லொக்கேட்டரில் நம்ம இந்த ஐடியை புட் பண்ணிக்கலாம். ஐடியை புட் பண்ண முடியாது, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹேஷ் போடணும், மறந்துடாதீங்க. பிளேரைட் சின்டாக்ஸ், திஸ் இஸ் பிளேரைட் சின்டாக்ஸ் டாட் ஃபில் கொடுக்கும். ஃபில்லுன்றது அந்த ஐடியில் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்றது தான். ஓகேங்களா? இங்கே டைப்பு கூட கொடுக்கலாம். டைப்புன்றது பைத்தான் சின்டாக்ஸ். திஸ் இஸ் ஜாவா ஸ்கிரிப்டில் பிளேரைட் வச்சு நீங்கள் கோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில்லு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபில் இஸ் த மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபில்லில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா டேனியல் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இமெயிலில் நம்ம என்ன கொடுக்கலாம், ஜஸ்ட் கிளிக் பண்ணுற இமெயிலுக்கு ஐடி வந்து இமெயிலே கொடுத்துருக்காங்க. ஓகே, இமெயில் கொடுத்ததுனால நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவைட் பேஜ் டாட் லொக்கேட்டர், இமெயில் தான் ஐடி. ஸோ நான் எப்படி அடிக்கிறேன்னு கவனமாக பாருங்கள். ஃபில், இதில் வந்து நம்ம டேனியல்னே கொடுப்போம். டேனியல் அட் gmail.com, அவ்வளோதான். டேனியல் அட் gmail.com ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு கிளாஸ் கண்டெய்னரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, கரெக்டாக இந்த ஏரோவை கிளிக் பண்ணி இந்த டைப்பில் வந்து கிளிக் பண்ணு. ஐடி பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஐடி பாஸ்வேர்டு காப்பி பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். அவைட் பேஜ் டாட் லொக்கேட்டரில் அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்க. டாட் ஃபில், என்ன பாஸ்வேர்டு கொடுக்கலாம்னா டேனியல் அட் 1234 கொடுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதோட முடிஞ்சாச்சு. இங்கே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வச்சுருக்காரு இல்லையா, அதனால் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு ஒரு ஐடி வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு தான் வச்சுருக்காரு. ஸோ அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எடுத்து வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அவைட் பேஜ் டாட் லொக்கேட்டர். ஓகேங்களா? லொக்கேட்டர். இப்போ இந்த லொக்கேட்டரில் நம்ம வந்து என்ன நம்ம காப்பி பண்ணமோ அதை பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு டாட் ஃபில்லில் அதே பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். டேனியல்
@123. ஓகே ஓகே மக்களே, இது வரைக்கும் நான் பண்ணதை எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நான் 11th லைன் வரைக்கும் அடிச்ச கோடு வந்து எப்படி ரன் ஆகுது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் நேவிகேட் ஆயிடுச்சு, எல்லாமே டக்கு டக்கு நடக்கும். லாகின்ல எல்லா ஃபீல்டும் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்படி ஃபில் ஆகிறது உங்களுக்கு டக்கு டக்குன்னு போகுது, உங்களால் டீபக் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் டீபக் இந்த கோடெலாம் ஞாபகம் வச்சுக்க மக்களே. ஹெட்டட் டீபக் அப்படின்னு நம்ம போட்டு கிளிக் பண்ணோம்னா இப்போ நமக்கு டீபக்கோட ஆப்ஷன் கிளிக் ஆகிடும். பாருங்கள், நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ இது நம்ம கோடு, இது ப்ரௌசர். என்ன ப்ரௌசர்? குரோமியம். இப்போ நம்ம டீபக் பண்ணுறோம். ஸோ 3rd லைன் கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. அனதர் தென் 4th லைனு கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், லாகின் அப்படின்ற பட்டனுக்கு இங்கே கிளிக் ஆகுது பார்த்தீங்களா? அப்புறம் 5th லைனு கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. 5th லைனுக்கு அப்புறம் இந்த 6th லைனில் கரெக்டாக வேல்யூ போட முடியுது. என்ன? அந்த சைனப் பட்டன் கரெக்டாக போட முடியுது. அண்ட் தென் டேனியல் கரெக்டாக ஃபில் ஆகுது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள், எல்லாம் மேஜிக் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் டீபக். இந்த மாதிரி டீபக் பண்ணி தான் நம்ம ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் டெஸ்டர் இதே மாதிரி தான் டெஸ்டிங் பண்ணுவாங்க ஆக்சுவல் ப்ராடக்டை. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே daniel@gmail.com கரெக்டாக டெஸ்ட் பண்ணியாச்சு, பாஸ்வேர்டு போட்டாச்சு, பாஸ்வேர்டையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ பக்காவாக அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது, கவனிச்சிங்களா? பட்டன், இந்த பட்டன் வந்து சைன் அப்னு எழுதியிருக்கு. இந்த சைனப்பை நான் வந்து ரோடு வச்சு உங்களுக்கு ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறேன். கவனமாக கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செஷன். இங்கே பாருங்கள், இது ஒரு பட்டன். இந்த பட்டனில் இந்த சைனப் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைனப்ன்றதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல await page dot locator இல்லை, await page dot locator get by role ஓப்பன் ப்ராக்கெட், ஓப்பன் பரந்தசிஸ்குள்ள ஜஸ்ட் ஒரு ஓப்பன் கொட்டேஷனில் பட்டன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி பட்டனை எழுதிட்டு பட்டனில் நேம், அது கூட ஒரு ஃப்ளவர் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நேம் அண்டு ஒரு கோலனுக்குள்ளே அந்த இந்த சைனப் அப்படின்ற இந்த சின்டாக்ஸ், இது ரொம்ப முக்கிய மக்களே. கோலனுக்குள்ளே இந்த சைனப் இந்த சின்டாக்ஸ் எழுதிட்டு டாட் கிளிக், அதுதான் கிளிக் பண்ணுறோம். டாட் கிளிக் அப்படி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறோம். நான் டீபக் பண்ணி தான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன நடக்குது, நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே வந்து பார்க்குறதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ப்ரௌசர் லான்ச் ஆகிடுச்சு. அப்புறம் லாகின் பட்டன் கிளிக் பண்ணுறோம். லாகின் பட்டனை கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் சைனப் பட்டனை கிளிக் பண்ணுறோம். கரெக்டாக இங்கே வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து நமக்கு லொக்கேட்டர் ஷோ ஆகுது பாருங்கள். இதுதான் பிளேயர்ட்டோட ஒரு அட்வான்டேஜ். இந்த இடத்துல ஃபில் பண்ணுறோம் daniel@gmail.com பாஸ்வேர்டையும் அந்த பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த சைனப் பட்டனை கிளிக் பண்ணுறோம். அவ்வளோதான், பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சைனப் பட்டன் முடிஞ்சிடுச்சு. ஓகே மக்களே, இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் இந்த சைனப் பட்டன் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து லாகின் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் அடுத்த டெஸ்ட் கேஸ் பில்ட் பண்ணுறேன். பிளேயர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை டெஸ்ட் கேஸ் வேணாலும் பில்ட் பண்ணலாம். நல்லா கேட்டுங்க, எத்தனை டெஸ்ட் கேஸ் வேணாலும் பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லாகின் பண்ணுறோம். லாகின்ல கமா போட்டு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனில் ஓப்பன் பரந்தசிஸில் பேஜ் அப்படி கொடுத்துரும். பேஜில் இப்போ இது ரெண்டாவது டெஸ்ட் கேஸாக இப்போ வந்து ஃபார்ம் ஆகிடும் பாருங்கள். ஆயிடுச்சா? அவைட் பேஜ் டாட் கோ டு தான். ஆமாம், அந்த பர்கர் தான் கிளிக் பண்ணணும், லாகின் கிளிக் பண்ணணும். ஆனால் சைனப்பை கிளிக் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஃபீச்சர்ஸை வந்து ரன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல போட்டாச்சா? பேஜ் டாட் கோ டு கான்செப்ட் கிரேஸ் .netlify.o ஆப் போட்டோம். பேஜ் டாட் லொக்கேட்டர் ஹேம்பர்கர் டாட் கிளிக், கரெக்டாக இவ்வளோ முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க மக்களே, நம்ம என்ன பண்ணுறோம், ஹேம்பர்கர் கிளிக் பண்ணுறோமா, லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறோமா. லாகின் பட்டனை கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கே காமிக்கிறது பாருங்கள், என்டர் யுவர் இமெயில். ஸோ தான் இந்த ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிளேஸ் ஹோல்டர் வச்சு எடுக்க போகிறேன்.
பிளேஸ் ஹோல்டர் வச்சு இப்போ நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத கவனமாக பாருங்கள். ஜஸ்ட் ஏரோ மார்க் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் என்ன கொடுத்துருக்கேன்னா என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த என்டர் யுவர் இமெயிலை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அவைட் பேஜ் டாட் லொக்கேட்டர் கிடையாது, சாரி, கெட் பை பிளேஸ் ஹோல்டர். கெட் பை பிளேஸ் ஹோல்டரில் ஓப்பன் கொட்டேஷனில் அந்த பிளேஸ் ஹோல்டரை நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்லில் நம்ம மேலே இங்கே போட்டோம் இல்லையா, அந்த இமெயில் ஐடியை போட்டுக்கலாம். இந்த இமெயில் ஐடி தான், ஏன்னா இந்த இமெயில் ஐடி தான் நம்ம வந்து லாகின் பண்ணோம் வேணாம் இருக்குல்ல. இந்த இமெயில் ஐடி போட்டு இப்போ லாகின் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்துக்கப்புறம் இதே மாதிரி இதுக்கும் நம்ம வந்து பிளேஸ் ஹோல்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா மக்களே? பிளேஸ் ஹோல்டருக்காக கெட் பை பிளேஸ் ஹோல்டர் அண்ட் ஓப்பன் கொட்டேஷனில் இங்கே போயிட்டு இந்த பிளேஸ் ஹோல்டர் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள் லேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லேபிள் வச்சு எடுக்கலாம். இங்கே பிளேஸ் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெவலப்பர் வந்து ரொம்ப அழகாக ஆட்டோமேஷன் டெஸ்டருக்காக கோடு எழுதியிருக்க மாதிரியே இருக்குது, நல்லா எழுதியிருக்காங்க. இந்த பாஸ்வேர்டை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த பாஸ்வேர்டை கொண்டு போய் இதில் பேஸ்ட் பண்ணுறோம். இது ஒரு பிளேஸ் ஹோல்டர். ஓகேங்களா? இப்போ ஃபில்லில் இங்கே கொடுத்த அந்த பாஸ்வேர்டை கொடுத்துக்கலாம். டேனி என்ன கொடுத்தோம்? டேனியல் at 123 அப்படின்றத இந்த பாஸ்வேர்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துருக்கப்புறம் நம்ம லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் போட்டு கொடுக்கும். இதில் கெட் பை ரோலில் கொடுக்கும். எனக்கு அது ஒரு பட்டன் இல்லையா, ஸோ அதுக்காக அதை நம்ம கெட் பை ரோலில் ஓப்பன் கொட்டேஷன் பட்டன், இந்த பட்டனில் ஓப்பன் ஃப்ளவர் பாக்கெட் நேம் அண்டு ஓப்பன் கோலனில் இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், லாகின் கொடுத்துருக்காங்களா. ஸோ நான் மறுபடியும் இந்த ஏரோ கிளிக் பண்ணி லாகினை கிளிக் பண்ணி இந்த லாகினை கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த லாகினை வந்து இங்கே போட்டோம் முடிஞ்சு. இப்போ இதை அப்படியே விட்டுடலாமா? விடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா டாட் கிளிக் அப்படின்னு கொடுக்கும். மக்களே அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா லாகினோட ஸ்கிரிப்ட் எழுதிட்டோம். இப்போ நான் பேரலாக இதை நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ஒரே நேரத்தில் ரன் ஆகும். அப்படி ரன் ஆச்சுன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி daniel@gmail.com உள்ளே போயிட்டு டேனியல் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணியாச்சு. மறுபடியும் இதே லாகின் பண்ணால் எரர் தானே த்ரோ பண்ணணும். ஸோ வேஸ்ட்டாக அப்படி பண்ணக்கூடாது. நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு டெஸ்ட் தான் ரன் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் மட்டும் நல்லா கவனிங்க. test.only அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. test.only அப்படின்னா இந்த ரெண்டாவது டெஸ்ட் மட்டும் ரன் ஆகும் பாருங்க. ஏன்னா நான் இதை மட்டும் தான் ரன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் லாகினில் இருக்கிறது மட்டும் ரன் ஆகும். ஓகேவா? நான் இங்கே டீபக் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட கூட டீபக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் test.only போட்டதுனால என்னோட 17வது லைன் மட்டும் ரன் ஆகுது பாருங்கள் மக்களே. கரெக்டாக உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். 17வது லைன் மட்டும் ரன் ஆகுது. 18, 19, 20, 21 இந்த லைன் மட்டும் ரன் ஆகுது. அடுத்து ஆமாம் வருது, ஹேம்பர்கரை கிளிக் பண்ணுது பாருங்கள். கரெக்டாக அந்த ஹேம்பர்கரை கிளிக் பண்ணுது பாருங்கள். ஹேம்பர்கரை கிளிக் பண்ணுது, லாகின் லிங்கை கிளிக் பண்ணுது. லாகின் லிங்கை கிளிக் பண்ணியாச்சா? அடுத்து அடுத்து என்டர் யுவர் இமெயில் கரெக்டாக கிளிக் பண்ணுது. டேனியல் கரெக்டாக போடுது, பாஸ்வேர்டையும் போடுது, லாகின் பண்ணிடுது. அவ்வளோதான். நம்மளோட டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பக்காவாக ரன் ஆகுது மக்களே. இப்போ நம்மளால் சைன்அப் பண்ண முடியும். சைன்அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ண முடியும். இப்போ சைன்அப் அண்ட் லாகின் நம்ம வந்து கரெக்டாக பண்ணியாச்சா? இப்போ நான் இந்த டெஸ்ட்லேயே ஒரு அசெஷன்னா அந்த இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஒரு வேலிடேஷன் பண்ணி ஆகணும் இல்லையா? அந்த வேலிடேஷனை நான் இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் நான் எழுதுகிறேன் பாருங்கள். அசெஷன் எழுதி காமிக்கிறேன். அவைட் எக்ஸப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் பேஜ் டாட் இதில் இது எல்லாமே அசெஷன் தான் மக்களே. இதில் டு ஹாவ் யூஆர்எல் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த டு ஹாவ் யூஆர்எல்லில் நான் என்ன வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத இங்கே பார்த்துக்கலாம். லாகின்னு வரணும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான். டு ஹாவ் யூஆர்எல்லில் எனக்கு லாகின் வரணும்.
ஓகேவா மக்களே? HTML லாகின் அப்படியே வந்தால் போதும். இதுதான் ஃபார்மெட். இந்த HTML லாகின் அப்படின்னு வந்துடும். இப்படி வந்ததுன்னா எனக்கு வந்து இது கொடுக்கும், இல்லைனா அது வந்து ஃபால்ஸ் கொடுக்கும். ஓகேவா? இருங்க, இங்கே ஏதோ பிரச்சனை இருக்கு. இப்போ என்ன, இப்போ கரெக்டாக தான் இருக்கும். அவ்வளோதான் மக்களே, இப்படி வரணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த டெவலப்பர் வந்து அப்படி தானே கொடுத்துருக்காரு, HTML தானே கொடுத்துருக்காரு. ஓகேவா? இந்த HTML இப்படி வரணும். பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு? ஸோ மறுபடியும் நான் இதை ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ரன் ஆகுதா? ஓகே, பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. இதோட ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ரிப்போர்ட்டுக்கு NPX playwright ஷோ ரிப்போர்ட். இப்போ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லாகின்ல பாஸ் ஆகிடுச்சு, கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, அவைட் எக்ஸ்பெக்ட் பேஜ் டு ஹாவ் யூஆர்எல் கரெக்டாக எக்ஸ்பயர். இதெல்லாமே ஒரு டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி லாகின் அண்ட் சைன்அப் எப்படி பண்ணுறது நம்ம வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். இதை விட கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் என்னால் கொடுக்க முடியும் நம்புகிறேன். ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஷோ ட்ரேசிங் அனதர் தென் அல்லு ரிப்போர்ட், பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல், அப்புறம் பிளேரைட்டில் வச்சு எப்படி ஏபிஐ டெஸ்டிங் பண்ணுறது, லோட் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது, பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், செக்யூரிட்டி அனாலிசிஸ், எவ்ரிதிங் இன் பிளேரைட் எல்லாமே அப்கமிங் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டே கனெக்டட்.